என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சிலர் மேன்மையானவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆனால் அவர்களுக்குள்ள சில புத்தீனங்கள் வந்து விடுகிற ஃபூலிஷ்னஸ். நல்லவங்க தான், அவங்க சில நேரங்களில் புத்தியை பறி கொடுத்துட்றாங்க. என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிறது அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. வாசிங்க என்னாகமம் 12:11. இங்கே ஆரோன் நாங்கள்னு சொல்றான். நாங்கள் யாரெல்லாம்? ஆரோனும் மிரியாம். ஒரு விதத்தில் அக்கா தம்பிகள், அண்ணன் தம்பிகள், இன்னொரு விதத்தில் ஊழியர்கள், இன்னொரு விதத்தில் ஆரோன் ஆசாரியன், மிரியாம் தீர்க்கதரிசி. அப்படிதானே? மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, ஆரோன் ஒரு ஆசாரியன், மகாபிரதான ஆசாரியன். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா ஆரோன், மிரியாம், மோசே எல்லாரும் யாரு? அண்ணன், அக்கா, தம்பிங்க, சகோதரர்கள், சகோதரிகள். ஆனா இவங்களுக்குள்ள இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, ஒரு பனிஷ்மெண்ட். பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு மிரியாம் குஷ்டரோகியா மாறிட்டா. அதை பார்த்து பயந்து ஆரோன் கத்துறான். என்ன சொல்றான்? ஐயோ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவங்களை எங்கள் மேல் சுமத்தார். என்ன புத்தீனமாய் செஞ்சிட்டாங்க? மோசே எப்பவோ செய்த விவாகத்தில் உள்ள தவிர எத்தனையோ வருஷம் கழிச்சு என்ன செய்றாங்க? பேசுறாங்க. 1ஆம் வசனம். போதுமா? அவன் அரண்மனையிலிருந்து ஓடி போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. கல்யாணம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம். அங்கே கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்று அவன் அங்கேயே செட்டில் ஆகி திரும்ப கத்தர் முள்செடியில் அவனுக்கு தரிசனமாகி அவன் திரும்ப பார்வோனுக்கு முன்பாக நின்று அற்புத அடையாளங்கள் நடப்பித்து வரும்போது எனக்கு பேச்சு திறமை இல்லைன்னு இவன் சொல்ல, கத்தர் ஆரோனை கொண்டு யாரை மாத்துறாரு? மோசைக்கு வாயாய் மாற்றி ஆரோனை ஆசாரியனை மாற்றி அங்கே பெரிய அற்புதங்கள் நடத்தி அவனை அங்கிருந்து வெளியே எல்லா ஜனத்தையும் வெளியே கொண்டு பார்வோனை செங்கடலில் அழித்து வனாந்தரத்தில் கொண்டு மன்னாவை புசிக்க வச்சு பிரமாணத்தை கொடுத்து கொண்டு வந்தா, இப்போதான் இவனுக்கு ஞானோதயம் வருது. அக்காவுக்கும் தம்பிக்கும் என்னது, இவன் எப்படி அந்த பொண்ணை கட்டலாம்? எத்தனை வருஷம் கழிச்சு? அப்போ இது உள்ளேயே கிடக்கு. அந்த பொண்ணை கட்டிட்டானே, அந்த பொண்ணை கட்டிட்டானே, நம்ம சொன்ன பொண்ணை கட்டலையே, நம்ம காட்டின பொண்ணை கட்டலையே, அரண்மனையில் ஒழுங்காக இருந்திருக்கலாமே, நான் சொன்னதை கட்டலை, அவன் சொன்னதை கட்டிட்டான், இவனா போய் கட்டிக்கிட்டான், என்ன பண்ணுறது? அப்படியே இந்த மேரேஜில் உள்ள போராட்டம் உள்ள கடந்து என்ன செய்யுது? போஞ்சிக்கிட்டே கிடக்கு. இருதயத்தில் உள்ளதை வாய் பேசுது. நேரம் வரும்போது 2 பேரும் உட்காந்து பேசினாங்க. ஒரு நாள் யார்கிட்ட பேசினாங்க? மோசைட்ட பேசல, இவங்களுக்குள்ளேயே 2 பேரும் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு பேசுறாங்க. கத்தருக்கு பயந்தவர்கள் பேசினால் கத்தர் என்ன செய்வாராம்? கவனித்து கேட்பார். இவங்க 2 பேரும் வீட்டில் உட்காந்து பேசுறாங்க. மோசே அவன் வீட்டில் இருக்கிறான், அவன் கூடாரத்தில் அவன் செட்டில், அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. தேவனே அதை குற்றம் சொல்லல. எத்தியோப்பிய தேசத்து கட்டினதுக்கு தேவன் என்ன செய்யல? குற்றம் சொல்லல. அது குற்றம் சொன்னாரா சொன்னாலே அது மோசையினுடைய பாட்டு. அப்படி ஒரு குற்றத்தை, எப்பமோ நடந்த ஒரு காரியத்தை நாம பேசினா அது புத்தீனம். பழைய கதைகளை நீங்க பேசி பழகக்கூடாது. இந்த கிளவிகள் பேச்சுன்னு சொல்லுவாங்க. தீமத்தில சொல்லியிருக்கு, தீத்துல சொல்லு கிளவிகள் பேச்சு. இந்த பழைய கதைகளை ஒரு சிலர் பாருங்க, இந்த கல்யாணத்தில் போய் கல்யாணம் நல்ல ஃபங்க்ஷன் வீட்டில் எல்லாரும் கூடியிருப்பாங்க, எதை பேசிடுவான்? எதையாவது ஒரு பழைய கதையை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். சாவு வீட்டில் எல்லாரும் துக்கத்தில் இருப்பாங்க, பாடி எடுக்கலான்னு இவன் எதை கொண்டு விட்டுருவான்? பழைய கதையை பேசி அங்கே அடிச்சுக்குவாங்க. அவ்வளோ வரும். அது எப்பமோ நடந்த ஒரு சம்பவமா இருக்கும். நீங்க எப்படி பேசுறீங்களா பழைய கதைகளை? பழையவே ஒளிஞ்சு போச்சு. அதை நீ பலிபீடத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், அதெல்லாம் க்ளோஸ்.
தேவன் மன்னிச்சிட்ட பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை பேசவே கூடாது. மோசேட்ட ஆண்டவர் பேசியிருப்பார். அவனை நேசிச்சுதான் அவன் எத்தியோப்பிய ஸ்திரீவை கல்யாணம் கட்டி பிள்ளைகள்லாம் பெற்று எத்தனையோ வருஷம் கழிச்சுதான் யார் போய் சந்திக்கிறா? கர்த்தரே அவனை போய் முள்செடியில் சந்திக்கிறார். அவருக்கு தெரியாதா இவன் எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை கட்டினது? தெரியாதா? அவருக்கு தெரியாமையா கட்டிவிட்டான்? அப்படி அல்ல. நம்மில் அநேகர் இப்படித்தான் செய்றாங்க. பழைய கதைகளை பேசும்போது நம்ம புத்தீனமா செஞ்சு அதனாலதான் நம்ம ஃபேமிலியில சில அடிகள்லாம் வருது. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் காரணம் நமக்கு வெளிப்படுத்துறதே இல்லை. நம்மளே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் புரிஞ்சுக்கணும். அப்படி பழைய கதைங்க பேசுறீங்களா? அதுக்கு தான் மற்றவங்க கதையை தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, விருப்பப்படவே கூடாது. உங்க இதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, உங்க ஃபைலில் ஏற்றக்கூடாது பழைய கதைகளை. யாராவது சொன்னா சாரி விட்டுருங்க, அந்த கதையே எனக்கு என்னது தேவையில்லைன்னு சொல்லணும். யாராவது ஒரு வீட்டில் இருந்து குப்பையை கொடுத்தா வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டில் வச்சுக்குவீங்களா? வச்சுக்குவீங்க நீங்க. இப்போ குப்பை கூட விற்கலாம்ல. யோசிச்சு பாருங்க. நம்ம அநேகர் இப்படி பழைய கதைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு சிலருக்கு சமயம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம், அதை பேசுறோம். அது இப்படி பேசுறது பைபிள் படி அது என்னது, புத்தீனம். அவன் சொல்றான் அடிமங்களும் பிறந்தான் புத்தீனங்கிறது. நீ ஏன் பழைய கதையை பேசுற? அவன் ஓடினா இவன் ஓடினா, அங்கே அது நடந்துச்சு, இங்கே இது நடந்துச்சு, அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, இங்கே எப்படி நடந்தது, இதெல்லாம் நீங்கள் இந்த பழைய கதைகளை நீங்கள் பேசும்போது உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் புத்தி, அதாவது ஃபூலிஷ்னஸ், முட்டாளாக மாறிடுறீங்க. டீசெண்டான வார்த்தை தான் என்னது, புத்தீனம். இங்கிலீஷில் ஃபூலிஷ். அவன் ஃபூல், வெறும் முட்டாள் தான் சொல்லுது. நம்ம பழைய கதைகளை பேசுகிறோமா? எப்படி சொல்லுவீங்க? சரி, ஆண்டவட்டையாவது சொல்லுங்க. ஆண்டவட்டையாவது போய் தேவ சமூகத்தில் உட்காந்து, கர்த்தாவே நான் அந்த கதையை பேசினேன், இந்த கதையை பேசினேன். பழைய கதைகள் வேண்டாம். குப்பையை கலர்னா என்ன செய்யும்? குப்பையை கலர்னா என்ன செய்யும்? நாற்றம் எடுக்கும். குப்பையை போய் கிளறிட்டு இருக்கக்கூடாது. இன்னொன்று, தேவன் ஒரு காரியத்தை மன்னிச்சிட்ட பிறகு நீங்க அதை திருப்பி என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. இப்ப நம்ம ஒரு ஆளை குற்றவாளியா தீர்க்கிறோம். ஒரு சாமியார் ஒரு இடத்துல உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருந்தாராம். அவர் தவம் இருந்ததுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெண் குடியிருந்தார். அப்போ அவ ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. டெய்லி அவ வீட்டுக்கு பலர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சாமியாருக்கு அதை பார்த்து பார்த்து என்னது, வெறுப்பாயிடுச்சு. இந்த பொண்ணு இவ்வளவு மோசமா இருக்கிறாளே. அப்படி காலப்போக்கில் டெய்லி இவர் பார்ப்பாரு, யாரெல்லாம் போறான்னு. ஒரு ஆள் போனா உடனே என்ன செய்வார், ஒரு கல்லை எடுத்து வச்சுக்குவார். எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் வந்தாங்க. இது இவர் எது போயிடுச்சு? ஆமா, இப்போ கல் எடுத்து வைக்கிறதா இவருக்கு வேலை, டியூட்டி. ரொம்ப கன்ஃபார்மா பார்த்துக்கிட்டு யார் போறா, எங்க வரா, எவன் வரா, இவ எப்ப வெளியே போறா, எப்படி வரா, இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசியில் அவளும் செத்துட்டா, இவனும் செத்துட்டான், சாமியாரும் செத்துட்டாரு. இப்ப நியாய தீர்ப்புல போய் நிக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த பெண் நின்னாளா, இவருக்கு முன்னால அவளுக்கு என்ன வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவளுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு கொடுத்துட்டாங்க. இவருக்கு சாமியாருக்கு பொறுக்கவே முடியல. எனக்கு தெரியும் எத்தனை பேர்கிட்ட பாவம் செஞ்சான்னு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவளுக்கு என்ன கொடுத்துட்டாரு, சொர்க்கம் கொடுத்துட்டாங்களே. இவர் டைம் வந்துச்சு ஜட்ஜ்மெண்ட்ல. இவரை நரகத்துக்கு போக சொன்னாங்களாம். இவர் நான் எப்படி நரகம் போவேன், நான் சாமியார். நீ தவம் ஒழுங்கா இருக்கவே இல்லை. நீ யாரை தான் பார்த்துட்டு இருந்த, யார் வந்தா யார் போனா, யார் வந்தா யார் போனா, கல் எடுத்து வச்சுட்டு இருந்த. உடனே நான் கண்ணை மூடி என்ன செய்ய சொன்னேன், தவம் இருக்க சொன்னேன். நீ அந்த வேலையை என்ன செய்யல, உருப்படியா செய்யல. ஆனால் அவ சூழ்நிலையில பாவம் செஞ்சாலும் டெய்லி மன்னிப்பு கேட்டா, அழுதா, மனஸ்தாபப்பட்டா. அப்படினால்தான் அவளை எங்க மன்னிச்சு எங்க கொண்டு போயிருக்கு. சரிதானா? உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இருக்கா வசனம்? அவங்க மன்னிப்பு கேட்டு அழுது ஒப்புரவாகி ஆண்டோடைய சமூகத்தில் கிடந்து தடுமாறி துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு, ஏசப்பா எங்களை இப்படி சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன் சுவாமி, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி அழுது அழுது அந்த டீம் எல்லாம் எங்க போயிடுது, பரலோகத்துக்கு போயிடுது. இங்க யார்கிட்ட பேசினா, யார்கிட்ட சிரிச்சா, எங்க போனா, எங்க வந்தான்னு இங்க கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற சாமியார்லாம் எங்க இருக்கான்? தெரியுமா அப்படி வசனம்? இருக்கா? இருக்கு. உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும்
என்னது? யார் பிரவேசிக்கிறா? ஆயக்காரரும் வேசிகளும். போயிட்டாங்களா? அவங்க போயாச்சு. இந்த டீம்ல எங்க இருக்கு? நீங்க ஒரு காரியத்தை நீங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தேடிட்டு போக கூடாது. அது நம்முடைய ஜீவிதத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்துடும். அவங்க மன்னிப்பு கேட்டுப்பான், அவன் அழுதுருப்பான், ஒப்புரவாயிருப்பான், ஆண்டவர் காலை பிடிச்சி நம்ம என்ன செஞ்சிருப்பான், விடுதலையே பெற்றுப்பான். தேவன் மன்னிச்சதை நீ எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அவன் ஆத்மாவுக்கு அவன் உத்தரவாதி. அவன் தப்பு செஞ்சானா அவன் கணக்கு கொடுக்குறான், நீ தப்பு செஞ்சா நீ என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அடுத்த வீட்டுக்காரங்க கடனை கணக்கை நீ என்ன செய்ய வேண்டிய, ஒப்பு கொடுக்க வேண்டிய, ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கா? இன்னும் இந்த பழைய காரியத்தையே நீங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பழைய சம்பவத்தை இன்னும் ஒரு சிலர் அப்படியே மைண்டுக்குள்ளேயே நினைச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. இப்போ பழைய ஒரு காலத்தில் தவறு செஞ்சவங்க இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், சில ஊழியக்காரங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. இப்போ உள்ள ஸ்டாண்டர்டை தான் பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வருவோம். உடனே அவன் இப்படி இருந்தான் எப்படி இருந்தான், அவனை தூக்கி சபையில் நெஞ்சிட்டாங்க, முன்னால வச்சுட்டாங்க. இதெல்லாம் இந்த சப்ஜெக்டே பேசக்கூடாது, வாயே திறக்கக்கூடாது. சபையில் பெரியவர் யார் தான்? முதல்வர் அவர் தான். அவர் ஒருத்தனை தூக்குவார், ஒருத்தனை இறக்குவார். ஒத்தாசை பண்ணவும் அவருக்கு கூடும், விளப்பண்ணமும் அவருக்கு கூடும். அதனால சபையில் அவனை கொண்டு வந்துட்டாங்க, இவனை கொண்டு வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி நீ வா, 24 hours நீ அந்த வேலையை செய்வியா? மோசேனுடைய காரியத்தில் இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. ஒரு அந்நியன் பேசிட்டா கூட பரவாயில்ல. யார் பேசுனது? குடும்பஸ்தர்கள் 2 பேரும் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க. கூட உடன் பிறந்த தம்பியினுடைய குற்றத்தை வெளியே 2 பேரும் என்ன செய்றாங்க, பேசுறாங்க. தேவன் குற்றமாக எண்ணாத நீ எப்படி குற்றமா எண்ணலாம்? அதான் புத்தினும். ஒரு சிலருக்கெல்லாம் மைண்டை விட்டு போக மாட்டேங்குது. அவனை பார்த்த உடனே எதுதான் ஓடுது? சில காரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம மைண்டை விட்டு என்ன செய்யணும், அகற்றணும். அப்படி வந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லணும். டக்குன்னு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், அப்பாலே போ சாத்தானே. ஒரு சிலர் இந்த பழைய காரியத்தை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே சுத்துறாங்க. அப்படி வச்சிருக்கீங்களா? ஏதாவது பழைய காரியங்களை வச்சிருக்கீங்களா? சிலர்லாம் இந்த பழமை விரும்பிகள்னு சொல்லுவாங்க. சில நாடுகளில் உள்ளவங்க எல்லாம் இந்த பழைய வாட்ச் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாக்கில் வந்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் பயன்படுத்தின, அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு கார் அங்கே நிற்கும் ஷோவில். அதாவது இவங்களுக்குலாம் அந்த பழமைகள், பழைய காரியங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆளுங்க இந்த பழைய கதையை ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்குள்ள இந்த பழைய குப்பைகள் ஏதாவது இருக்கா? பழைய காரியத்தில் நன்மையானதை என்ன செய்யுங்க. ஒரு சிலருக்கு மைண்ட்ல இருந்து அது போறதில்லை. ஒரு குருவும் சிஷியனும் ஒரு ஆற்றை கடக்க போனாங்களாம். இப்ப ஆற்றை கடக்கிறதுக்கு தண்ணி என்ன செய்யுது, போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் ஜென்ஸ், அதனால ஈஸியா நெஞ்சிருவாங்க, கடந்துருவாங்க. இப்ப கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ற நேரத்தில் ஒரு பெண் வந்தா, ஒரு வாலிப பெண். நானும் அந்த கரைக்கு தான் போகணும், எனக்கு என்ன செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. குரு புனிதர் இல்லையா, அவரும்ட்டார், நான் எப்படி பொண்ணை தொடுறதுன்னு. சிஷியன் என்ன பண்ணிட்டான், என்ன பண்றது? இப்ப குரு போறாரு, இப்ப யார் போனோம்? சிஷியனும் போகணும். என்ன பண்றது? அந்த பொண்ணும் என்ன செய்யணும், அந்த கரைக்கு போகணும். வேகமா அந்த பொண்ணை ஒரு தூக்குனா நேரம் கொண்டு போய் இவன் தண்ணிக்கு அந்த பக்கம் விட்டுட்டான். குருவும் அந்த பக்கம் வந்துட்டாரு, இவனும் அந்த பக்கம் வந்துட்டான். அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த சைடில் இறக்கி விட்டான். அவளை தூக்கி கொண்டு போய் அங்கே விட்டான். அவ போயிட்டா, அவ வழியில போயிட்டா. இவங்க 2 பேரும் பயணம் போய்கிட்டே இருக்கு. எத்தனையோ கிலோமீட்டர் போன பிறகு குரு கேட்டாராம், நீ எப்படி டபக்குன்னு அந்த பொண்ணை தூக்கிட்டு சருன்னு அந்த சைடில் வச்சுட்டு போன, எப்படி அப்படின்னாராம். எப்படி செய்யலாம் அப்படின்னாராம். அப்ப இவன் சொன்னானா, குருவே நான் அந்த பொண்ணை எங்க இறக்கி விட்டுட்டேன், கரையில் இறக்கி விட்டேன், நீங்க தான் இவ்வளவு நேரம் அவளை தூக்கிட்டு வரீங்க. நான் எங்க இறக்கி விட்டுட்டேன் அவளை, நானு அந்த தண்ணியை தாண்ட உடனே அவளை என்னஞ்சாச்சு, நான் இறக்கிட்டேன். நீங்க தான் இப்ப இத்தனையோ கிலோமீட்டர் யாரை தூக்கிட்டு வரீங்க, அவ போயிட்டா. ஆனா அந்த பொண்ணை தூக்கிட்டு வர்றது யாரு? நீங்க தான் மணிக்கணக்கா தூக்கிட்டு வரீங்க. நான்
இவன் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. தூக்கிட்டானே 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 தொட்டானே இது இவன். அவன் சொன்னா நான் இறக்கி விட்டு மணிக்கணக்காச்சு. அவ போயிட்டா, அவ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. அவ எங்க போறாளோ யாரோ எங்கேயோ போறா, அவ போயிட்டா. நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், ஹெல்ப். நீங்க பெரியவங்க பண்ண முடியாதுன்னு நீங்க ரைட், நான் பண்ணிட்டேன். ஆனா நீங்க இப்ப அவ்வளவு தூக்கிட்டு எங்க வரீங்க, இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. இன்னும் உங்களுக்குள்ள அவதான் இருக்கா, தொல்லை இருக்கா? அப்படியே யாருக்காது தூக்கிட்டே சுத்துறீங்களா தொல்லை? யாரையாவது எதையாவது என்னைக்காவது உள்ள காரியத்தை அப்படியே தூக்கிட்டே அலையறீங்களா? இந்த பைத்தியக்காரன் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேக் தூக்கிட்டே அலைவான், ரோட்ல இருக்கிற எல்லாம் தூக்கி வச்சுக்குவான். அதை விட மாட்டான், அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, இருக்கிறதெல்லாம் நாட்டம் பிடிச்சது. ஆனா அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குவான். அதே மாதிரி இந்த ஆரோனும் மிரியாமும் ஊழியத்துக்கு வந்தாலும் தீர்க்க தரிசனம் 1000 தான் சொன்னாலும் ரெண்டும் பழைய கதையை தான் நெஞ்சிருக்கு வச்சிருக்கு. அதுக்கு பிறகு கர்த்தர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஒரு குஷ்டரோகத்தை உண்டு பண்ணி 7 நாள் தண்ணி காட்டினா இருப்பாருங்க. அதுக்கு பிறகு சாகுற வரைக்கும் ஆரோன் எதை பேசல. எத்தியோப்பியானாலே இல்ல இல்ல தெரியவே தெரியாதுன்றான். எத்தியோப்பியா தேசம் அது எங்கேயோ இருக்கு, விட்டுரு, அந்த சப்ஜெக்டே வேண்டாம். ஏன்னா இப்ப அடுத்த குஷ்டம் யாருக்கு வந்துடும், இங்க வந்துடும். அதனால கவனமா இருக்கணும். புத்தீனமான வார்த்தைகள், பழைய கதையை பேசாதீங்க. ஏதோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன புத்தீனங்கள் உண்டு, அறியாமையிலேயோ அறிந்தோ. இப்ப ஓடி போயிட்டான், பார்வனுடைய அரண்மனை விட்டு ஓடிட்டான். நீ கூட பிறந்த அண்ணன் தானே, இவனை தேடி பார்த்து கொண்டு வந்திருக்கலாம்ல. கொண்டு வந்தியா? இந்த அக்கா தேடி பார்த்தாளா அவனை? அவனை விட்டுட்டு இல்ல, அவன் வேற வழியே இல்லை, அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பார்வன் கொன்னே விடுவான். அதனால அவன் ஜீவன் தப்ப ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல நினைஞ்சான், அடைக்கலம் கிடைச்சது, செட்டில் ஆனான். அதை போய் நீ ஏன் குறை சொல்ற? அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில என்னென்ன காரணங்கள் இருக்கும், தடுமாறுறதுக்கு காரணங்கள் இருக்கும், எழுப்புதல் அடைஞ்சதுக்கும் பல காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் அது அவங்களுக்கும் தேவனுக்கு உள்ளது. நீ அதை பேசி நியாய தீர்ப்புக்கு பாத்திரனாய் என்ன செஞ்சிடாத, புத்தீனமாய் பேசி நியாய தீர்ப்புக்கு பாத்திரனாய் மாறிவிடாதே. இது ஆரோன் மிரியாமுடைய புத்தீனம், பழைய கதைகளை பேசினது. 1 சாமுவேல் 13:13 சவுலின் புத்தீனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. முடிஞ்சுதா? புத்தீனமா செஞ்சா ராஜ்யபாரம் நிற்காது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நிற்காது. இங்க உள்ள புத்தீனம் என்னன்னு தெரியுமா? 7 நாள் காத்திருன்னு சொன்னா 6 நாள் காத்திருந்து 1/2 நாள் என்ன செய்யல, காத்திருக்கல. 7 நாள் காத்திருங்கிறது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. 7ஆம் நாளில் காலையில் இவன் வரலன்ன உடனே இவன் பலியெல்லாம் செலுத்தியாச்சு. 7ஆம் நாள் முடியும் போது யார் வந்துட்டா? அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். முடிஞ்சுதா? கரெக்டா டைமிங்க்கு வந்துட்டான். இது எதை காண்பிக்கிறார்? நம்முடைய ஜீவியத்தில் சில காரியங்களுக்கு நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கணும். மனுஷிகமா என்ன செய்யக்கூடாது, எதைக்கும் செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் டைம் வரைக்கும், ஆண்டவருடைய டைம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் தன்னுடைய டைம்ல கரெக்டா உண்மையா இருப்பார். கரெக்டா வருவேன்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்வாரு, வருவார். உனக்காக யுத்தம் செய்வேன்னா செய்வார். கொடுப்பேன்னு சொன்னா நிச்சயமா என்ன செய்வாரு, கொடுப்பார். அதை நீங்க அப்படியே காத்திருக்கணும். ஒரு சகோதரிக்கு ஒரு இடத்துல ஒரு வீட்டு டெடிகேஷன் நடந்துச்சு. அப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள விசுவாசிகள் 2 பேரும் புருஷன் மனைவி, அவங்க விவாகமாகி ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களும் உடனே சீஃப் பாஸ்டர் தான் அந்த வீடு டெடிகேட் பண்ண வந்தாருன்னு போயிட்டாங்க. போய் ஜெபிச்சாங்க. எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க, வாங்க பாஸ்டர்னாங்க. அவரும் நினைஞ்சிட்டாரு, ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு போகலன்னா சீஃப் பாஸ்டர் வரலன்னு சொல்லி வாங்கிட்டு, சரி நான் வரேன்ட்டு பக்கத்தில் வாக்கபிள் உடனே வந்துட்டார். வந்து அந்த வீட்டுக்கு ஜெபிச்சாரு. ஜெபிச்சுட்டு விசாரிக்கும் பொழுது இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு 7 இயர்ஸ் என்ன இல்லை, குழந்தை இல்லைன்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியா குழந்தை இல்லையா, அதுக்கு ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கோ, இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன செய்ய, 2 பேரும் சமாதானமாக வாழ்க்கை நடத்துங்க. எந்த விதமான மெடிக்கலோ எதுவுமோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ என்ன செய்யக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு பட்டு இந்த கட்டளை மாதிரி நெஞ்சிட்டாரு, கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. கர்த்தர் கொடுப்பார், கொடுக்கலனாலும் நீ என்ன செய்யக்கூடாது,
எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கக்கூடாது, கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அதை நம்பி இருந்தாங்க 14 வருஷமோ 15 வருஷமோ. இப்போ கர்த்தர் அவங்களுக்கு நினைஞ்சிருக்காரு, குழந்தை கொடுத்துருக்காரு. அப்படி காத்திருக்காங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள், ஒருபோதும் வெட்கப்பட்டு போறதே கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்காம நம்ம ஏதாவது நம்ம செய்யும் பொழுது அது புத்தீனமான ஒரு செயலா என்ன செய்யுது? மாறி. அடுத்து துணிஞ்சிட்டான், அதான் புத்தீனம். அவன் சொல்றான் பாருங்க, 1 சாமுவேல் 13:12 அவன் சொல்றான், எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். ஊழியம் செய்ய வேண்டியது ஊழியர்கள் செய்வாங்க, ஜெபிக்க வேண்டியது ஜெபம் ஊழியக்காரங்க செய்வாங்க. நாம போய் அவசியம் இல்லாம எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? மிஞ்சின காரியங்கள்ல, பெரிய பெரிய காரியங்களிலும் மிஞ்சின கருமங்களிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? தலையிட கூடாது. அப்படிலாம் செய்யக்கூடாது. துணிந்து செய்யறது. எந்த ஒரு காரியத்தையும் பயத்தோடு செய்யுங்க. என்ன வந்துட போகுது, என்ன ஆயிரும் அப்படின்னு நம்ம துணிஞ்சு செய்யும் பொழுது அது குற்றமாக தேவனுடைய பார்வையில கணக்கிடப்படுகிறது. இவன் காத்திருக்கவில்லை, அதனால அன்னைக்கு ஒரு புத்தீனமான செயல். அதனால அவனுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காமல் போயிட்டு. காத்திரு, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்காக காத்திரு. அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது அந்த மரியாள் போய் இது ஏசிட்டு சொல்றா, திராட்சரசம் குறைவுபட்டது. அவர் சொல்லாரு, என்னுடைய வேலை இன்னும் வரல, உன் வேலையை பாருன்ட்டாரு. ஆனா இவ போய் வேலைக்காரங்கிட்ட சொன்னா, நீங்க வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீ செய். நீ போய் கிரேப்ஸுக்கு ரோட அலைய வேண்டாம், அந்த சிரப்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு நீ ரோட என்ன செய்ய வேண்டாம், அலைய வேண்டாம், ஒன்னும் செய்யாது. அவர் என்ன சொல்றாரோ அதை செய். வேலை வரவில்லைன்னு சொன்னவர், வேலை வரலன்னா அடுத்த நாளா செய்ய முடியும்? இன்னைக்கு தான் வேலை வந்துச்சுன்னு கல்யாணம் விருந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்குள்ள அந்த வேலை என்ன செய்யும்? வரும். நீ கர்த்தர் கிரியை செய்வாருங்கிற நிச்சயத்தோடு இருக்கணும். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. இந்த வருஷத்துல கர்த்தருக்காக காத்திருக்காம நம்ம அவசர கொடுக்கையா, அதிக பிரசங்கித்தனமா மிஞ்சி ஏதாவது செஞ்சிருக்கோமா? ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு முன்பாக, ஆண்டவர் பேசுறதுக்கு முன்பாக, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காமலே நம்மளா ஏதாவது பண்ணிருக்கோமா? செஞ்சிருக்கோமா? அது என்னது? ஆண்டவருடைய பார்வையில புத்தீனம். பழைய கதைகளை பேசுறது புத்தீனம். பழைய பாவங்களை, மற்றவருடைய பழைய பாவங்களை, அவங்க வாழ்க்கையில் உள்ள தோல்விகளை பேசுகிறது புத்தீனம். ரெண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்காமல் நாமே துணிஞ்சு செயல்படுகிறது புத்தீனம்.